நான் முருகரை திட்டினேன், அசிங்கமாக திட்டினேன். யோ இதோட பக்கமே வரமாட்டேன், உன் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன், உன் கோயில் திருவான்னு திட்டிட்டு போனவனுக்கு நீங்கள் பொருள் வேணும்னா ஈஸியாக கிடச்சிடுங்க சார். அருள் வேணும்னா கிடைக்கும், அருள் கிடைக்காது. அங்கே இமயமலையில் நான் போகிற ஒரு கோவிலுக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அங்கே ஒரு சாது ஒருத்தர் இருக்கார், அவர் வேலை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார். திரிசூலமும் வேணும். இந்த காணொலி பார்க்குற முருக பக்தராக இருக்கட்டும், சக மனிதராக இருக்கட்டும், தியானத்தில் மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது சார். மிகப்பெரிய அசுர பலம் இருக்குது சார். ஆனால் மிகப்பெரிய பலவீனம் இருக்குது. என்ன தெரியுங்களா? சிவபெருமானை கட்டி பிடிச்சிக்கலாம், அது எல்லா அனுமதியும் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கர்ம பூமியில் இருக்கிற மாதிரி ஆகமோ அதெல்லாம் கிடையாது. குபேரர், பத்ரிநாத், லக்ஷ்மி, துர்கன் எல்லா அம்சமும் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வந்த அப்புறம் ஒரு நான் அதிசயமாக பார்த்து ரொம்ப நேரமாக வியந்த விஷயம் என்னன்னாங்க சார், இமயமலை கார்த்திக் சுவாமி முருகர் எடுத்து வந்து சேர்த்தாச்சு. முருகருக்கு ராஜ மரியாதை கிடச்சிருச்சு. அபிஷேகம் பண்ணிட்டாங்க, வஸ்திரம் சாத்திட்டாங்க. மிகப்பெரிய ஆத்ம திருப்தின்னா அதுதான். ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்குது சார். உடல் திருப்தி வேறு, மன திருப்தி வேறு, ஆத்ம திருப்தி வேறு. நீங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் திருப்தி கொடுத்துட்டீங்கனாலே இந்த ஆன்மா உங்களை ஹாப்பியாக வச்சுக்கும். எப்படி ஹாப்பியாக வச்சுக்கும்? நீங்கள் நினச்சதை கொடுக்கும், கேட்டதை கொடுக்க வைக்கும். உங்கள் ஆன்மா போய் பல வேலைகள் செய்யும். அதுக்கு நீங்கள் செத்துட மாட்டீங்க. ஆன்மானா ஆன்ம சக்தி போய் வேலை செய்யும். ஆத்ம திருப்தி ஆகிடுச்சு, சந்தோஷம். இது ஒரு தனி ஒரு சாப்டராக போய்ட்டுருக்கு சார். நான் வந்து முருகர் ஆராய்ச்சின்னு ஏன் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு பொதுவாகவே வந்து நான் சொன்னேன் சார், நான் முருகரை திட்டினேன், அசிங்கமாக திட்டினேன். முருகா யோ இதோட பக்கமே வரமாட்டேன், உன் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன், உன் கோயில் திருவான்னு திட்டிட்டு போனவனுக்கு ஏன் முருகர் இவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்தான்ற கேள்வி எனக்கு மனசில் இருக்குங்க சார். அப்போது அதில் தான் முருக சக்தி எப்படி வேலை செய்யுது, ஏன் பள்ளியரை பார்க்கணுன்னு ஒரு வாழ்க்கையும் ஜென்ரல் தரிசனம் பார்க்கணும் ஒரு வாழ்க்கையும் அமைது. இந்த ஆராய்ச்சி தான் என்னை எங்கேயும் கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கு. முருகர் வழிபாடுக்கு முக்கியமான காரணம் கலியுகத்தில் அரண்யநாதர், கிருபானந்த வாரியர், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் சுவாமிகள், இப்படி அப்படியே போகுது. நக்கீரர், திருமாணிக்க வாசகர், அப்பர். அதில் முருகர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமே கிடையாது. நம்ம தமிழ் கடவுள் முருகன்றது காலப்போக்கத்தில் வந்தது தான். முருகர் ஆராய்ச்சி உலகம் ஃபுல்லாக இருக்குது. முருகர் சக்தி உலகம் ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட லண்டன் மியூசியமில் ஒரு முருகர் சிலை சம்மந்தமான ஒரு பொருள் இருக்குது. எங்கேருந்து எடுத்து வந்திருக்காங்க? இந்தோனேஷியாவில் அந்த முருகர் சிலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போது இது சம்மந்தப்பட்டிருக்கும் போது என்ன மாதிரி யாரா ஒருத்தர் இருப்பான்ல, கண்டிப்பாக நிச்சயமாக. நான் முருகரை பற்றி தேடுற மாதிரி முருகர் பற்றி யாரும் வேற எங்கே பண்ணும்போது தான் நிதின் சர்மான்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க சார். அந்த நிதின் சர்மான்றவர் யாருன்னா, அவர் வட இந்தியாவில் முருகர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. நீங்கள் இதை சொல்லலைன்னா நான் கேட்டிருப்பேன். ஆனால் கரெக்டாக நிதின் சர்மா கொண்டீங்க, நான் பார்த்தேன். ஏன்னா நான் இது கரெக்டாக கோர்வையோட சொல்கிறேன் சார். ஏன்னா நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். எதுவும் மறந்துடக்கூடாது. நைட்டு 2 மணி நேரம் உட்காந்து எழுதினா. அப்போ இந்த நிதின் சர்மான்னு கண்டுபிடிக்கிறாங்க சார். இது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த நிதின் சர்மா எங்கே இருக்காரு? நான் இப்போ 28ஆம் தேதி 26ஆம் தேதி இமயமலை பயணம் இருக்கலாங்க சார். அங்கே இமயமலையில் நான் போகிற ஒரு கோவிலுக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் இருக்கிற மலைப்படிவமோ இங்கே இருக்கிற கோயில் இருக்கிற மலைப்படிவும் ஒன்று. இதை யார் கண்டுபிடிச்சிருக்கா? அதை கோவிந்தசாமி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் நிதின் சர்மா. இவங்க எல்லாமே பெரிய கனெக்டிவிட்டி சார். வட இந்தியர் ஒருத்தர் வந்து முருகரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அவர் அது எப்படி ஆராய்ச்சி பண்ணுறாரு? அவர் முருகரை பற்றி மட்டும் கிடையாது. அவர் என்ன, எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். நான் வந்து என்ன உணர்ந்தேன்னா, இப்போ முருகர் வந்து இந்த ஊரில் இருந்திருக்காரு. நம்ம அந்த ஊருக்கு நம்மளே போனோம். எல்லா செலவும் நம்ம தான் பார்த்துட்டு போனோம். இது போகலாமா வேணாமல் முருகர்கிட்ட ஒரு வாட்டி உத்தரவு கேட்குறாங்க சார். சரியாக உத்தரவு வரலைங்க சார். ஓகே, இதில் ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறோம், லண்டன் போக போகிறோம். இது எல்லாமே அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்குது. முருகர் உத்தரவு கொடுங்கலாம் போகாமல் இருங்க. அப்படி இருக்கும்போது நிதின் சர்மா பற்றி தெரிய வந்தப்போ இந்த நிதின் சர்மா என்ன பண்ணுறாருன்னா, மகாபாரதம், ராமாயணம், இது நடந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த சம்பவம் இப்போ கேதார்நாத் எப்படி இருந்திருக்கு, பாண்டவர்கள் போய் சிவபெருமானை தேடப்போ சிவபெருமான் எருமையாக மாறி காளையாக மாறி அந்த நந்தி மட்டத்தில் இருக்கு, அந்த இடத்துக்கு நேராக போகிறாரு. இந்த மாதிரி ஒரு எல்லா இடத்துக்கும் நேராக போகும்போது எனக்கு உத்தரவு கிடைக்குது. இவரை மாதிரி தான் நம்மளும் நேராக போகணும், நேராக போய் தான் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ அந்த நிதின் சர்மா பார்த்தவனும் நான் என்ன நினச்சிட்டேங்க, 28ஆம் தேதி போனதுக்கப்புறம் எங்கேயாவது இவரை பிடிச்சி கிடிச்சு அவர் அந்த ஏரியா தான் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். பாபாஜி கே பக்கத்தில் இருக்கார். இவர் கார்த்திக் சுவாமி பற்றி ஒரு புக்கு போட்டிருக்காரு. நான் இதுக்கு நடுவில் 415 வருஷம் முருகர் வழிபாடு இருந்ததுக்குண்டான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன். அது எங்கே கண்டுபிடிக்கிறேன்? மதுரையில் கண்டுபிடிக்கிறேன். மதுரையில் 415 வருஷம் முருகர் சம்மந்தமான ஒரு காயின் இருக்கு, ஒரு பொற்காசு. அதில் முருகர் மயிலும் இருக்கார். நீ இன்னொரு பெரிய அதிசயம் பாருங்கள், முருகருக்கு முதல் வாகனமே ஆடு தான். பிறந்தார்ல, அப்போ பிறந்தப்போ முதல் வாங்கின ஆடு அஜ கஜம் சிகி அப்படின்னு. அது மிகப்பெரிய ரிசர்ச் சார். இதை வந்து நம்ம வாயால் சொல்ல போகிறோம், நம்ம வந்து உலக மக்களுக்கு தெரிய வைக்க போகிற உலகத்தில் இருக்கிற முருக பக்தெல்லாம் கேட்டு நம்ம காலத்தை தூக்கி விட்டு நான் யாரோட ஃபாலோவர் தெரியுமா, முருகரோட ஃபாலோவர்னு பெருமையாக சொல்கிற அளவுக்கு இருக்குங்க சார். அப்போ இந்த நிதின் சர்மா பற்றி தேடிச்சுன்னா அப்போ ரவிசங்கர் சார் யதார்த்தமாக பேசுகிறாரு. நான் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறேன் ஒருத்தர், நிதின் சர்மான்ட்டு. சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பேசுகிறப்போ அவர் பாருங்கள், கார்த்திக் சுவாமி மந்திரிக்கு அவர் வராருன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் மறந்துட்டேன்.
ரவிசங்கர் சார் சொல்லிட்டு இருக்காரு, இவர் தான் உங்களை தேர்ந்தவர் ஜேஎஸ்கே கோபின்னு. அவர் ரொம்ப நேரமே என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. யாரா இவர் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காருன்னு சொல்லி, நன்றி நான் கிளம்புறாங்க அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறப்போ, கோபி சார் மே ஜே நிதின் சர்மா அப்படின்னாரு. எனக்கு நீங்கள் கூட பக்கத்தில் இருந்தீங்க, கட்டி பிடிச்சி யுவராஜ் வாங்க வாங்க, இவர் தான் நான் சொன்னாலே சார் நீங்கள் வரேன்னு சொல்லதே நான் மறந்துட்டேன், நீங்கள் வருவீங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு. அப்புறம் ஒரு கார்த்திக் சாமி புக்கெலாம் கொடுக்குறாரு. இப்போ திரும்ப 26 மேலே அவர் மீட் பண்ண போகிறேன். ஜூன் 3ஆம் தேதி 4ஆம் தேதி நான் இமயமலையிலேருந்து ரிட்டர்ன் வருவேங்க சார். இது வந்து ஒரு பெரிய பயணம் தான். அப்போது இவர் சம்மந்தமான விஷயம் கிடச்சிட்டு பெரிய அதிசயம் சார். அது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு, எல்லாம் முடிஞ்சு கீழே இறங்கணும். கீழே இறங்கணும், நம்ம என்ன வேணும், முருகர் வேணும். முருகர் இல்லாமல் நம்ம இறங்க முடியாது. அப்போ கூட்டம், சரியான கூட்டம் வந்துச்சு. அங்கே வந்திருக்கிற எல்லா வட இந்திய மக்களும் இந்த முருகரை கும்பிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு அது வரைக்கும் தெரியாதுல்ல சார். முருகா கார்த்திக் ஜெய் ஜெய் கார்த்திகேயா ஜெய் கார்த்திகேயான்னு சொல்லி யாரும் அப்படியே கும்பிட்டுருக்காங்க. நான் அப்படியே உள்ளே புந்து போலீஸ்கிட்ட சொல்லிட்டு நான் மாதிரி போகிறேங்கன்னு நந்து மகாராஜ் நிற்கிறாரு. எடுத்துக்கிறேன்டாரு. எடுத்துக்கிறீங்களா அப்படின்றாரு. ஆமாங்க எடுத்துக்கிறேங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், வந்து இங்கே வச்சு தானே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியா, அப்போ நீயே எடுத்துக்கன்ட்டார். அவரு பாருங்க, நான் கொடுக்க மாட்டேன், நீயே உள்ளே வந்து எடுத்துக்கன்றாரு ஹிந்தியில். என்னடா இது சோதனை, முருகா இவ்வளோ அம்சமாக இங்கே பொருந்து வர போய் ஒரு பிரித்து கூப்பிட்டு போகிறோமே, இது சரியா இல்லையா? ஆனால் வேணாம், முருகர் வச்சு தானே எடுத்துகிட்டு போகணும் வந்தோம், என்னன்னாலும் பரவாயில்ல முருகர் வச்சு எடுத்துகிட்டு போய்டுவோன்னு சொல்லி என்ன வஸ்திரம் வருதோ எல்லா அறுபடை வஸ்திரமும் சாத்தியிருக்காங்க. என்ன வஸ்திரம் அதை கண்ணை மூடி நம்ம தூக்குவோம், எது வருதோ அதே எடுத்துப்பேன்னு சொல்லி கண்ணை மூடி நான் தூக்குறேன். இலங்கை வஸ்திரம் மட்டும் முருகரோட ஒட்டிட்டு வந்து இப்போத்தெல்லாம் அங்கே இருந்துச்சு அறுபடை வீடம். அந்த இலங்கை வஸ்திரம் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே முருகரை தூக்கிட்டு வரும்போது உங்கள் கேமராமேன் வராரு. எடுத்து வந்து உங்கள் முன்னாடி தான் நான் பேக் பண்ணுறேன், எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு எனக்கு அப்போ கூட இந்த எண்ணம் வரலைங்க சார். முருகரை எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். போய் நந்து மகாராஜிட்ட சொல்கிறேன், பையா இது மாதிரி கோச்சிக்காதீங்க, நான் இந்த முருகரை வச்சு தான் எடுத்து போனேன்னா வேறு இந்த இடமே வேறு மாதிரி ஆயிடுச்சுன்றார் அவர். எங்களுக்கே வேறு மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டாங்க சார். வந்து ரூமுக்கு வந்துடும். அப்போ வரைக்கும் கூட எனக்கு எதுவுமே தோணலைங்க சார். ப்ராமிஸாக ஒரு கில்ட்டினஸ் மட்டும் இருந்துச்சு. கொண்டாடுற இந்த இடத்துல தெய்வத்தை தூக்கிட்டு வந்துட்டோமே, தூக்கிட்டு வந்து சூட்கேஸ்குள்ளே வச்சுருக்கோமே, இது எப்படி சரியா? சரி என்ன இருந்தாலும் முருகர் தானே, நம்ம வந்த உத்தரவை வச்சு எடுத்துகிட்டு வரணும் தானே, அங்கே வைக்கணும்னு உத்தரவு வரலையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் சார். அப்புறம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் அடுத்தது கார்த்திக் சுவாமி டெம்பிள் கேதார்நாத் பயணம். அதுக்குள்ள நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். இங்கே நீங்கள் வந்துட்டீங்க. நான் முன்கூட்டியே திட்டமிட்டது தான் இந்த இடத்துக்குலாம் போனேன். ஏன்னா போன வருஷம் நம்ம அதை மிஸ் பண்ண, இந்த வருஷம் போயாகணும்னு சொல்லி பிளானு. கேதார்நாத் பயணம் சார். கார்த்திக் சுவாமி மந்திர் அந்த இடத்துல இருந்து கேதார்நாத்துக்கு பயணிக்கிறோம். குப்தகாஷி வந்துட்டோம். காலைல ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் எங்களுக்கு. நான் வந்து ஹெலிகாப்டர் டிக்கெட்டே எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கலெக்டர் கேட்குறேன், சார் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணுங்கள் சார். அப்படி இல்லை நான் சென்னையில் ஹெலிகாப்டர் சர்வீஸ் மூலம் ஏதாவது முயற்சி பண்ணுறேன். ஆனால் கேதார்நாத் பத்ரிநாத்தை பார்க்காம இறங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கேன் சார். நான் 1 மாதம் கேப் விட்டு தான் வந்திருக்கேன். என்னன்னாலும் பார்த்துட்டு தான் போகிற மாதிரி பிளான். ஆனால் ஹெலிகாப்டர்லாம் போனால் நடக்க முடியாது, நம்மளால் 22 கிலோமீட்டர் நடக்க முடியாது. பத்ரிநாத்தாவது உங்களுக்கு கோயில் வரைக்கும் கார் போகணும் முடிவு பண்ண அப்புறம் கரெக்டாக பாருங்கள், 2 நாளைக்கு நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எங்களோட இடத்து வர சொல்லிட்டாங்க. நான் என்ன நினச்சிக்கிறேன், கேதார்நாத் 10 நிமிஷம் ஹெலிகாப்டர் பயணம் போகிறோம். கேதார்நாத் சிவபெருமானை பார்க்குறோம். அங்கே முருகர் எதனா அதிசயம் அற்புதம் உணர்த்துறாரான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அடுத்து 10 நிமிஷத்தில் வந்துடும். 2 மணி நேரத்தில் ரிட்டர்ன் வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் ஒரு துண்டு, மஞ்சள் கலர் துண்டு, எப்பயும் போகிற துண்டை போட்டுன்னு ஹெலிகாப்டரில் ஏறோம். என் கூட யார் வரா, சேதுரானும் ஐயா வராரு. ஆமாம், அவரும் எளிமையாக வராரு. ஜென்ரலாக ஒரு வேஷ்டி ஒரு சட்டை. ஆமாம், எப்பயுமே வர அப்படித்தான். ஓகேங்களா. 8 மணிக்கு ஹெலிகாப்டர் எடுக்கிறேன். 9 மணிக்கு 10 நிமிஷத்தில் கொண்டு போய் விட்டாங்க. அங்கேருந்து கேதார்நாத் சுவாமியை போகிறோம். புரோட்டோக்கால் தரிசனம், விஐபி தரிசனம். உள்ள நேராக போய் பார்த்தா வேறு மாதிரி ஒரு வைப்பு சார். நம்ம ஒன்று நினச்சிருப்போம்ல, ஒரு கேதார்நாத்னா எத்தனை வீடியோவில் பார்த்துருப்போம், அதெல்லாம் சுக்குநூறாக உடச்சிடும் சார். அந்த 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 வைப்பு வந்து நீங்கள் நினச்ச எல்லா விஷயம் சுக்குநூறாக உடச்சி உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை நீங்கள் சிவபெருமானை கட்டி பிடிச்சிக்கலாம். அது எல்லா அனுமதியும் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கர்ம பூமியில் இருக்கிற மாதிரி ஆகமோ அதெல்லாம் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணலாம். சிவபெருமானை கட்டி பிடிச்சி தலை வச்சு நம்மளை அவ்வளோ பார்த்துக்க சொல்லி, நான் வந்து போன உடனே சிவபெருமானை பார்த்தா இன்னொரு 3 ட்ராக்கு தாண்டி தான் அவர் உள்ளே இருக்கார். அது அவ்வளோ பெரிய மிஸ்ட்ரி அந்த இடம். உள்ளே போகிற பைரவர் இருக்கார், அனுமர் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. என் கண்ணில் எங்கேயாவது முருகர் சம்மந்தமான ஒன்று பற்றாதான்னு தேடுறேன். எங்கெங்கேயோ தேடுறேன், ஒன்றும் கிடைக்கல. எல்லா சிலைகள் இருக்குது. இருட்டு வேறு, ஃபுல்லாக இருட்டு வேறு. போய் சுற்றிட்டு வெளில வரப்போ கொஞ்சம் அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. மழையில் வரப்போது ஐஸ் ஸ்னோஃபால்லாம் அடிக்கடி வரணும். நான் வந்து 2 இடத்த முக்கியமாக பார்த்தோன்னு வந்தேங்க சார். நான் ரொம்ப காலமே ஒரு சித்தரை வந்து அந்த சைடில் உட்காந்துருப்பாங்க. அவரை வந்து நான் பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துறோன்னா பின்னாடி பனிமலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் கேதார்நாத்தில் ஃப்ளட் வந்துச்சுங்க சார். 2011 13 ஃப்ளட் வந்தப்போ ஒரு கல் தான் வந்து கேதார்நாத் கோயிலே காப்பாற்றுச்சு. அந்த கல் இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த கல்லை போய் தொட்டு கும்பிட்டு வரணும். ஏன்னா தெய்வ சக்தி பாருங்கள், அந்த கல்லை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டை வச்சு தான் தண்ணி இப்படி பிரிஞ்சு போய் மொத்த கோயிலுக்கு பாதிப்பு இல்லாமல் தண்ணி பிரிஞ்சு போச்சு. அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி போகிறேங்க சார். சரி, குளிர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் ஸ்டார்ட். நம்ம தான் எதுவுமே எடுத்துகிட்டு போலியே, குளிர் ஸ்டார்ட் ஆகுது. நான் இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு சாது ஒருத்தர் இருக்கார். அவர் வேலை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார். திரிசூலமும் வேலும்.
எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். ம், ம். அப்புறம் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவருக்கு தமிழ் தெரியாது. யாருங்க இதை கொடுத்த, இது வந்து முருகரோட வெப்பன், இது நான் சொல்கிறேன் முருகரோட ஆயுதம் இது, கார்த்திக் சுவாமி முருகர் அப்படின்னப்போ அவர் யாரோ கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அதை வச்சிருக்காரு அவர். அப்புறம் எல்லா சாதுக்களையும் பார்த்துட்டு 2 மணி நேரத்தில் ரிட்டர்ன் வரணும்னு சொல்லிட்டாங்களா. 2 மணி நேரத்தில் ரிட்டர்ன் வரதுக்கு எல்லாம் தயாராக வந்துகிட்டே இருக்கோங்க சார். கூட இவன் உதவியில் அவர் தனி ஹெலிகாப்டர் வர, அவருக்கு முதல்ல டிக்கெட் கிடைச்சே பெரிய அதிசயம். நான் வந்து தெய்வ சக்தி எப்படின்னாங்க சார், இறைவன் அவனை பார்க்கணும்னு நினச்சிருக்காரு. இப்போது நீங்கள் ஏன் வந்தீங்க இல்லாமல், உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, கேரநாத் போகிறோன்னா நீங்கள் வந்துருக்க போகிறீங்க, அதோட வேறு என்ன பெரிய வேலை, கரெக்டுங்களா? எனக்கு தரிசனம் கிடைக்குதுன்னா ஏதோ நம்ம வரோம் போகிறோம், என் உதவியாளருக்கு எப்படி கிடச்சிதுன்னா இறைவன் நினச்சிருக்காரு. அவர் புண்ணியம், அவர் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காரு. சிவபெருமான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு காட்சி கொடுக்காதவர், ஏன் கூட வரதுக்கு அந்த புண்ணியம் கிடச்சிருக்கேன். இல்லை, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் சார். இந்த நீங்கள் சொன்னீங்களே கேமராமேனு, அவர் தான் போன வட்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. ஆனால் ஊருக்கு போயிட்டு வரேன்னு போனவர் காலில் அடிபட்டு பெரிய சேதாரமாகி போன வட்டம் வரவே இல்லை. இந்த வட்டம் அன்எக்ஸ்பெக்டடாக அவர் வர்றாரு. போன வட்டம் அவனால் வர முடியல, காலில் பயங்கரமான அடி. ஆனால் இந்த வட்டம் அவர் வர்றாரு. அப்போ அவர் நினைச்சாதான் அதை பார்க்க முடியுங்கிறத நானும் உணர்ந்தேன். அப்போது எங்களுக்கு முன்னாடி இவர் போயிட்டார், யார், யுவராஜ் போயிட்டார் ஹெலிகாப்டரில். சார் நான் முன்னாடியே வந்துட்டேன் சார்ன்றாரு. நான் நினச்சிட்டேன் கேதார்நாத் சிவபெருமானை இவ்வளோ எளிமையாக பார்க்க முடியுமா, அப்படிலாம் விட மாட்டார், வச்சு செய்கிறாராச்சே. ஏன்னா நீங்கள் இந்த கலியுகத்தில் சிவபெருமானை பார்க்கறது நீங்கள் படாத பாடுபட்டு போனோம் சார். அவ்வளோ சீக்கிரம் அவர் காட்டிட மாட்டார். ஏன்னா பாண்டவர்களுக்கே பல ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சார். பஞ்ச பாண்டவர்கள் வந்து சிவபெருமானை பார்த்தா மோட்சம் கிடச்சிரும், நம்மளோட பாவம் பண்ணிக்கப்படுன்றப்போ சிவபெருமான் அவ்வளோ சரி காட்சி கொடுக்கல. இது கலியுகத்தோட நியதி. நீங்கள் பொருள் வேணும்னா ஈஸியாக கிடச்சிடும் சார், அருள் என்ன கிடைக்கும், அருள் கிடைக்காது. கலியுகத்தில் அருள் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கப்போ இவர் போயிட்டாருன்னு அப்படியே யோசனைலாம் வராங்க சார். வந்து எல்லாம் பார்த்துட்டு 2 மணி நேரம் வந்தோடனே ஃப்ளைட் ஆர்டர் பண்ணி உங்களை கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க சார். மணி அப்போ ஒரு 11 மணி இருக்கும். 11:30 மணிக்கு ஒரு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. எதில் நிற்கிறவங்களே தெரில, ஃபுல் மிஸ்ட்டு. காலைல 11:00 காலைல 11 மணிக்கு ஹெலிகாப்டர் எடுக்க முடியான்ட்டாங்க. எங்கே ஒரு ஹெலிகாப்டர் வரவே இல்லை. என்னன்னு கேட்டால் மிஸ்ட்டு சார், மன்சூனு அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே கேன்சல் அப்படின்ட்டாங்க. அது கேன்சலா? ஏன்னா ஒரு ஜர்க்கின் கூட எடுத்துகிட்டு வரல. அப்போ தான் சேதுராமன் என் கூட இருக்கார். நான் அந்த ஈர்ப்பு விதி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் உணர்ந்துருக்கேங்க சார். இது சத்தியமான உண்மை. நான் அந்த தி சீக்ரெட்னு ஒரு விஷயத்தில் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு 7 மணிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் நைட்லேருந்து அந்த நிகழ்ச்சிக்கு லேட்டாக போயிடக்கூடாது, தாமதமாக போயிடக்கூடாது. நீங்கள் நினைக்க இந்த இயற்கை வந்து தாமதத்தை வந்து மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், அப்பா ஐசியூவில் இருக்காருன்னா அப்பா ஐசியூவில் இருக்கார், உயிர், ஆமாம் நம்ம அப்பா, நம்ம ரத்தம். ஆனால் நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களோட பய உணர்வு, பய எண்ணம் உங்கள் அப்பாவோட ஆன்மா போய் அட்டாக் பண்ணி இன்னும் வீக்காகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணு, இதுக்காக பாசம் இல்லாமல் இருங்கலாம் நான் சொல்லுங்க சார். அப்பா இருக்கார், ஓகே, அப்பா வந்துட்டார், ஓகே, வரலனாலும் ஓகே, அந்த மனநிலை நீங்கள் போனால் இயற்கை உங்கள் மேலே கருணையாக கொடுக்கும். நியூட்ரலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நியூட்ரலாக இருக்குது. அது நான் சும்மாலாம் சொல்லிடுங்க, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. சமமான மலையில் கண்டப்போ இந்த சேதுராமன் ஐயா விஷயத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உணர்றேன். அவர் தூத்துக்குடியிலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து வராது. நான் அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து சென்னை வந்துடுங்க, வந்துட்டிங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம எல்லாம் ஒன்றா போகலான்றப்போ, இல்லைங்க நான் அங்கேருந்து வரேன் இங்கேருந்து வரேன்னாரு. அப்போது அவர் கடந்த ஒரு வாரமாக லக்கேஜ் கேட்க பயப்படுறாரு. எனக்கு லக்கேஜ் பெரிய பிரச்சனையாச்சு, நான் எப்படி ஃப்ளைட் மாறி வருவேன், எனக்கு லக்கேஜ் ஒரு ஆள் ரெடி பண்ணுங்கள், லக்கேஜ்னு அந்த லக்கேஜை பற்றி எப்போ பேசினாலும் பயந்துகிட்டே இருக்கார். அப்போ நான் இண்டிகோ ஸ்டாப்பிட்ட சொல்லி இவரோட லக்கேஜ் மட்டும் எடுத்து வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இவரோட நேரம் பாருங்கள், லக்கேஜ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. சொன்னார் இவர் ஒரு ஃப்ளைட்டில் வராரு, லக்கேஜ் அடுத்த ஃப்ளைட்டில் வருது. இது எப்படி சார் சாத்தியம்? எல்லாம் கேன்சல் ஆகி லக்கேஜ் அதில் போயிடுச்சு, இவர் கேன்சல் ஆனதுக்கப்புறம் வராரு. எப்படி சாத்தியம் அதை சொல்லுங்கள்? இதுதான் ஈர்ப்பு விதி. அதனால் இந்த காணொலி பார்க்குற முருக பக்தராக இருக்கட்டும், சக மனிதராக இருக்கட்டும், எந்த விஷயத்தை நீங்கள் நினச்சி அதிகமாக பயப்படுங்களோ அது நடந்துடும். இதனால தான் நம்ம முன்னோர்கள் நல்லதே நினைன்னு சொன்னாங்க. இந்த தியானத்தில் நான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உணர்ந்து சொன்னாங்க சார். இதுக்கு முன்னாடி நானும் யாராவது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து யாரும் சொல்லலை. தியானத்தில் மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது சார், மிகப்பெரிய அசுர பலம் இருக்குது சார். ஆனால் மிகப்பெரிய பலவீனம் இருக்குது. என்ன தெரியுங்களா? நீங்கள் நல்லது நினச்சா நடக்கும், கெட்டது நினச்சா நடக்கும். நம்ம வண்டியில் போயிட்டு இருக்க, வண்டி ஆக்சிடென்ட் நினச்சிங்கன்னா நடந்துடும். அந்த தியான சக்தி ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதை நல்ல விதமாக பயன்படுத்தணும். நம்ம படுத்துக்கிட்டே இருங்க செத்து போயிடுவோமா நினச்சா அந்த தியான சக்தி உண்மையில அபரிதமாக நடக்குது. நான் உணர்ந்தேங்க சார். போயிட்டே இருக்க திடீர்னு டயர் வெடிச்சா என்ன நினச்சா அதுமாதிரி வெடிச்சிது சார். எப்படி சார் வேலூருக்கு போகும்போது சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஓசூருக்கு. ஆமாம், இது வந்து நானும் தேடி பார்க்குறேன் தியானத்துக்கு. இது வந்து உண்மையிலே தியானத்தில் நல்லது நினச்சா நடக்கும், கெட்ட நினச்சா நடக்கும். முடிஞ்சவங்க நல்லதே நினைக்கணும். அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லிட்டேன், பார்த்தீங்கன்னா லக்கேஜ்னு சொன்னீங்க, மொத்தமாக அந்த லக்கேஜ் மாட்டிக்கிச்சேங்க. அப்புறம் நான் சொல்கிறேன், கர்மா, நான் வந்து இந்த தேடை மெடிடேஷன்லாம் பண்ணுறேங்க, உங்களுக்கு ஒரு கர்மா இருக்குது. நீங்கள் எதை நினச்சி பயப்படுறது வாழ்க்கையில், நீங்கள் எவ்வளோக்குள்ள பவராக டீல் பண்ணுங்க, அவங்களே உங்களுக்கு பவர்ஃபுல்லாக நடக்கும். பயந்தீங்கன்னா அது நடக்கணும். அவர் அம்மா ஒன்றுனா இல்லை, ஆமாங்கன்றா. நானும் சேதுராமன் தானே மாட்டிக்கிட்டோம். மொத்த ஸ்ரீலங்கன் அவங்க தனி ஹெலிகாப்டர் எல்லாரும் நிற்க வச்சிட்டாங்க. ஒரு 200 பேர் வெயிட்டிங்கில் இருக்கோம். சேதுராமன் ஐயா ஒரு ஜர்க்கு வந்துருச்சு. நைட்டு இங்கே தான் தங்க போகிறோமா, குளிருக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பயத்தில் சொல்லிட்டு இருக்கு. இது கேன்சல் ஆச்சுன்னா எல்லா ப்ரோக்ராமும் மாறும். பத்ரிநாத், ரிஷிகேஷ், சருத்து எல்லாமே மாறும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஐயா நான் ஒன்று ஐடியா சொல்கிறேன், இங்கே நைட்டு தங்க போகிறோன்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. நைட்டு தங்க போகிறோம், அவ்வளோதான்.
காசை பிடிங்க, இந்த நான் ஒரு காசை எடுத்து எனக்கு ஒரு ஜர்க்கின் வாங்கிக்கிங்க, க்ளவுஸ் வாங்கிக்கிங்க, என்னன்னாலும் இந்த டென்ட் இருக்குது அந்த இதில் பாருங்கள், அந்த நிக்கில்ட்ட ஒரு பையன் ஒரு டென்ட்டில் அந்த ஹெலிகாப்டருக்காக போட்ட டென்ட்டில் எங்களை உட்கார வச்சான். இந்த டென்ட் இருக்குது, ஒரு பெட்ஷீட் வாங்கி ஒரு போர்வை வாங்கி இங்கேயே கூட தரையில் படுத்துடலாம், பயப்படாதீங்க. சாப்பாடுக்கு மேகி இருக்குது, சாப்பிட்டோன்னா உயிர் போகாது, ஆனால் குளிர் பயங்கரமாக இருக்கும், தாக்கு பிடிச்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் காலையில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் கூட நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மணலைக்கு வாங்க அப்படின்னோடனே நான் சொல்கிறேன் இல்லைங்க, நீங்கள் இந்த மணலைக்கு வாங்க சார் எல்லாமே சரியாகுன்றேன். அட சரிங்க ஓகேன்னு ஜர்க்கின் என்னோட உதவியாளரும் கூட சேர்த்தா இருக்கும் அனுப்புகிறேன். வாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நிக்கில் வந்து என்னை கூப்பிட்றான், சார் இன்னும் ஒரு 1 ஹவரில் மனுஷன் கிளியர் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, வந்தோடனே ஃபஸ்ட் ஹெலிகாப்டர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கரெக்டாக 5:30 மணிக்கு சார் ஃபஸ்ட் ஹெலிகாப்டர் வந்தோடனே எங்களை தான் அனுப்புகிறாங்க. 5:50க்கு திரும்ப மழை வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நாங்கள் தான் கடைசி, அதுக்கப்புறம் யாருமே போவே இல்லை. எங்கள் 11:30க்கு போட்ட அந்த கிளைமேட் வந்து 5:30க்கு தான் கிளியர் ஆயிருக்கு. 5 மணிக்கு கொஞ்சம் மிஸ்ட்டு கிளியர் ஆனோடனே முதல் ஹெலிகாப்டர் வருதுன்ட்டாங்க. கலெக்டர் வரைக்கும் நாங்கள் பேசிட்டோம், ஏன்னா எங்களுக்கு இப்போ ஸ்ரீலங்கனாலும் நாங்களும் மிஸ் ஆகிடுவோம் இதாகிடுன்னு சொல்லி கலெக்டர் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டை பேசி, டூரிசமோட ஆஃபீஸர் குல்தீப்னு சொல்லி அவர் இங்கே பேசி, அவங்க நிக்கில் தும்பி ஏர்வேஷனில் சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. என்னோடய உதவியாளர் மட்டும் வேறு இதில் மாட்டிக்கிட்டார். நல்லா கேளுங்க சார், இறைவனோட ஆட்டம் பாருங்கள், இறைவனோட திருவிளையாடல். ஈஸியாக வந்தேன் என்னை பார்க்குறதுக்கு, போகும்போது கஷ்டப்பட்டு போகிறேன், ஓகேங்களா, போகும்போது கஷ்டப்பட்டு தான் போகணும், கர்மா அங்கே தான். அப்போ தான் என்னோடய குருநாதர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், ஐயா சேதனம்னு சொல்லியிருந்தார், மனிதனுக்காக கஷ்டப்படுறதோட சாமிக்காக கஷ்டப்பட்டார். என்கிட்ட ஏறப்ப சொன்னார், அதை மனிதனுக்காக கஷ்டப்படுறது இல்லைங்க, சாமிக்காக கஷ்டப்பட்டா புண்ணியம் வரும். உண்மை அது. மனிதன் மறந்துடும், ஆனால் சாமி மறக்க மாட்டோம், நம்மளுக்காக அவன் கஷ்டப்பட்டு வந்தான்ட்டு. அப்போது நாங்கள் 5:50க்கு எப்படா ஹெலிகாப்டர் வரும், நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க சார், பாருங்கள் இந்த மாதிரிலாம் மிஸ்ட் இருக்கு, எங்களால் போக முடியல. டவுன் பஸ் மாதிரி ஹெலிகாப்டர் போயிட்டு வந்துட்டு இருக்கு, ஆனால் ஒரு 4 மணி நேரம் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் வந்து ஏற்றுறாங்களா, அவருக்கு நம்பவே முடியல. எப்படிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு, இதுதான் உங்கள் சக்தி, நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ அது மாறும். நீங்கள் நைட்டு தங்கலான்னு முடிவு பண்ணீங்க, எல்லாமே மாறிடுச்சு. போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு போனோம் சார், வரும்போது சொகுசாக கொண்டு வந்து விட்டார் சிவபெருமான், போகும்போது சிரமப்பட்டு போனோம். இதே யுவராஜ் வரும்போது ஈஸியாக வந்தார் ஹெலிகாப்டரில், போகும்போது என்ன தெரியுங்களாச்சு, நாங்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டு யுவராஜுக்கு போனோம், அவரோட அந்த நாங்கள் போனோன்னே அடுத்த ஃப்ளைட்டு கேன்சல், மழையினால ஆல் கேன்சல், எல்லாமே போக முடியான்ட்டாங்க. யுவராஜ் மட்டும் மேலே மாட்டிக்கிட்டார். ஐயோ, அவர் வரலன்னா எங்களால் எந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அவர் ஒருத்தருக்கு கூட எங்கே தமிழ் ஹிந்தி தெரியாது அவருக்கு. திரும்ப கலெக்டர்கிட்ட பேசி அவருக்கு மட்டும் ஒரு குதிரை ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 22 மணி நேரம் வர வேண்டிய ட்ராவலை 6 மணி நேரமாக மாற்றி, நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இவர் கம்யூனிகேட் பண்ணி இங்கே வந்து ஃபோனை கொடுங்க, அங்கே வந்து ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி அவர் ரூமுக்கு வர வச்சேன். ரூமுக்கு வரக்கப்போ மணி 3 மணி. ஓ, குதிரையில் வந்தாரா சார்? குதிரையில் வந்தார். குதிரையிலேருந்து கீழே இறங்கி கௌரிக்குண்டு வரைக்கும் குதிரையில் வந்து, குதிரையை விட நான் ஸ்பீடாக நடக்கிறேன் சார்னு சொல்லி அவர் வந்து, அப்புறம் கௌரிக்குண்ட்லேருந்து கால் டாக்ஸி கொடுத்து அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி, சோன்பிரியாக்கு வர சொல்லி, திரும்ப சோன்பிரியா, இது எல்லாம் தூக்கத்திலேயே அவர் ஃபோன் முன்னார், நான் தூக்கத்திலேருந்து வந்துட்டீங்களா, இந்த ரூட்டுக்காங்க இந்த ரூட்டுக்கு இந்த ரூட்டுக்காங்கன்னு சொல்லி அவரை மட்டும் நான் வர வச்சு சேர்த்தேன். ஏன்னா அவர் நம்ம நம்பி வந்திருக்காரு, நம்ம அவர் பரிந்துரைக்க விட்டுறக்கூடாது, எனக்கு உதவியாக வளர வந்திருக்காரு. இன்னொன்று இவர் இல்லைன்னா எல்லா ப்ரோக்ராம் கேன்சல், தனியாக விட்டு போக முடியாது. அப்புறம் இவர் சேதனம்னே நீங்கள் எல்லாம் தூங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் டிரைவர் யாருமே அலைய வைக்கல. ஏன்னா எங்கள் டிரைவர் காலைல 10 மணி நேரம் ட்ராவல். ஆமாம் சார், அது எவ்வளோ நேரம் சார், 4 மணி நேரம் 2 மணி நேரம் போய் 10 மணி நேரம் ட்ராவல் இருக்கப்போ இவங்களையும் நைட்டு ஃபுல்லாக முழிக்க வைக்க முடியாதுன்ட்டு நான் வந்து கால் டாக்ஸிக்கு போனாலும் பரவாயில்ல, ட்ராவல்ஸ்க்கு போனாலும் பரவாயில்ல, எவ்வளோ செல்லாமலும் ஒரு 10 நாள். நான் அப்பயே சொல்கிறேன், இதில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க சார். பெங்களூரில் வந்து என்னோடய உதவியாளர் வந்து சீரியஸ் ஆகிட்டார். அது தெரிஞ்சு நல்ல பாடி. நான் சொல்கிறேன், நீங்கள் தெய்வ செயல் இருக்குல்ல, இப்போ நான் தெய்வ செயலுக்கு காரணமாக யார் இருக்கா, என்னோடய குடும்பம் இருக்குன்னா அங்கே ஒரு குடும்பத்துக்கு அட்டாக் ஆகும். அப்போ இவர் இருக்கிறதுனால நான் ரொம்ப சில விஷயங்கள் தைரியமாக போகிறப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், யுவராஜ் ட்ரிப்ஸ் ஏற்றி நடுங்க ஆரம்பிச்சேன், ட்ரிப்ஸ் ஏறிட்டு நான் சொன்னேன் பயப்படாதீங்க, இங்கேருந்து ஹெலிகாப்டரில் கூட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு முருகர் வசதி கொடுத்துருக்காரு, ஏர் ஆம்புலன்ஸில் உங்களை கூட்டுவேன், பயப்படாமல் தைரியமாக போங்க, முருகர் இருக்காரு, நல்ல வழியாக வந்துருங்கன்னு சொல்லி நைட்டு அவர் அமுச்சு விட்டு தான் 3ஆம் தேதி நைட்டு அவர் ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் ஆகிறாரு. அட்மிட் ஆகி 4 மணிக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி அனுப்புகிறாங்க விடிய காத்தால. ஏன்னா இவர் நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கும்போது நம்மள அந்த இயற்கை சக்தி அடிக்குங்க சார். நிச்சயமா சார், நிச்சயமா. இவரை காலி பண்ணால் நம்மளால போக முடியாது இல்லை. இப்போ நான் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது, கூட ஒரு உதவியாளர் கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி தான் சூழ்நிலை. எனக்கு தெரிஞ்சிச்சு இப்படி தான் இயற்கையோட சக்தி வேலை செய்யுது, இப்படி தான் நம்ம கர்மா இப்படி தான் வேலை செய்யணும்னு புரிஞ்சுட்டு 3 மணிக்கு அவர் வந்து சேர்ந்தார். 2 மணி நேரம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலை 6 மணிக்கு பத்ரிநாத் கிளம்புறோங்க சார். அங்கேருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் பத்ரிநாத், 200 கிலோமீட்டரு 196 கிலோமீட்டர் பயணம் செய்கிறோம். பயணம் பண்ணி பத்ரிநாத் அடைகிறோம். எத்தனை மணிக்கு அடைகிறோம்? அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வந்து ஒரு இடம் சொல்கிறார். எந்த இடம் சொல்கிறாரு, அங்கே இன்னொரு குரு வந்து ஜோஷிமத்னு ஒரு இடம் இருக்குது,
பத்ரிநாத் போகிற வழியில் அங்கே போயிட்டு போங்க. ஆதிசங்கரர் அங்கே தவம் பண்ணியிருக்காரு. ஆதிசங்கரர் தான் அந்த கோயிலை உருவாக்கியிருக்காரு. நரசிம்மர் கோயிலுன்றார். நரசிம்மர்னு கனெக்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நரசிம்மர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். நரசிம்மரை பார்க்கணும். சரி, இந்த ஜோசிமருக்கு என்ன ஹிஸ்ட்ரின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரிநாத்தில் 6 மாதம் கோயில் மூடுறாங்களே சார், அங்கே இருக்கிற பெருமாளை கொண்டு வந்து இங்கே தான் வைப்பாங்க 6 மாதம். இங்கேருந்து வச்சு தான் அதுக்கப்புறம் 6 மாதம் அங்கே கொண்டு போவாங்க. சரி, இப்படியே போயிருக்கும்போது நம்ம ரஜினி சாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி பத்ரிநாத் சார் போனது எப்படி இருந்துச்சு, என்ன விஷயம்னு கேட்குறப்போ, நாலு மகாதர் பாபா இந்த முருகர் ஆராய்ச்சியில் ஒரு 5 பேரோட சக்தி வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க சார். மகாதர் பாபாஜி, நரசிம்மர், பெருமாள், கிருஷ்ணர், அகத்தியர், அருணகிரிநாதர், இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப இந்த சக்தி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்குங்க சார். நான் நல்லா உணர்றேன் அதை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஜோசிமட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஜோசிமத்துக்கு வர ஆதிசங்கர தவமன இடத்த பார்த்துட்டு அங்கே நரசிம்மரை பார்த்துட்டு கிளம்புறப்போ ஒரு தமிழால் வந்து ஒரு ஹிந்திக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து பத்ரிநாத்தில் ஜஸ்ட் தரிசனம் மட்டும்தான், தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் அப்போது அங்கேருந்து கிளம்பி ரிஷிகேஷ் போகிற மாதிரி. அப்போ அவர் கேட்டுட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன், நீங்கள் தமிழாங்க அப்படின்னு. ஆமாங்க தமிழ் தாங்க அப்படின்னப்புறம், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. இப்போ தெரிஞ்சுன்னா பேசும்போது என்னங்க அவர்கிட்ட கேட்டுருக்கீங்க. இல்லை சார், பத்ரிநாத்தில் 4 to 6 வந்து அபிஷேகம் நடக்கும், அது பார்க்குறது மிகப்பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. இதுலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு, அதை அனுப்புகிறேன் பாருங்க. பாபாஜி கோகைக்கு போகிறவர் பாஸ்கர்னு ஒருத்தர், IIT சயின்டிஸ்ட். அவர் ஒன்று சொன்னார், பத்ரிநாத் கோயில் இருக்கிற மகாதர் பாபாஜி, அவரோட சிலை தான் நம்ம பத்ரிநாத்தாக வணங்குறோம். அவர் பத்மாசனத்தில் இருக்கிற ஸ்டில் வந்து அபிஷேகம் பண்ணாமல் மட்டும் பார்க்கலாம், மற்ற நேரத்தில் உங்களால் பார்க்க முடியாது, அபிஷேகம் பண்ணாமல் மட்டும் எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்கன்றப்போ எனக்கு அது மைண்டில் வருது. அப்போ உடனே டூரிசம் ஆஃபீஸர்கிட்ட பேசி எப்படியாவது 4 to 6 வந்து எங்களுக்கு டிக்கெட் போட்டுருங்க, 2 டிக்கெட் போட்டுருங்கன்னு சொல்லி 2 பேர் நான் எனக்கும் சேதனம் புக் பண்ணுறோம். எத்தனை மணிக்குன்னா 4:30 மணிக்கு 4 மணிக்கு கோயில் இருக்கணுன்றாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, கேதார்நாத்தில் ஒரு குளிரே கிடையாதுங்க, பத்ரிநாத்தில் எக்ஸ்ட்ரீம் இருக்குங்கன்றாரு. எனக்கு என்ன தெரியும், நம்ம தான் ஜர்க்கின்னு சொட்டலாம் வச்சுருக்கோம், என்னடா அப்படி பண்ணிட போகுதுன்னு சொல்லிட்டு ஜோசி மதத்தில் பார்த்துட்டு நெருங்க 3 மணிக்கு பத்ரிநாத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க சார். எங்களுக்கு இறைவனோட கருணை பாருங்கள், கோயிலுக்கு ஏற்ற மாதிரியே ரூமு போகிறோம். 3 மணிக்கெலாம் குளிர் பயங்கரமாக ஆகிடுது. மதியானம் 3 மணிக்கு குளிர் கால் வைக்க முடியல, எங்கேயுமே இப்படி நடந்தால் அந்த குளிர் நம்மளை அட்டாக் பண்ணுது. அவர் எப்படி வந்து சேதுராமன் வேட்டி சட்டியை போட்டுதானே வருவார். அவர்லாம் ஃபுல் பேக்கெட் கவர் பண்ணிட்டார். கேதார்நாத்திலே வாங்கிட்டு வரலாம் அல்ல, அவர் வேறு எடுத்துகிட்டு வந்தார். ஃபுல் பேக்கெட் ஆகிட்டார். 6-7 மணிக்கெல்லாம் ஒதுர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது தீபக்னு சொல்லி டூரிசம் ஆஃபீஸர் சொல்கிறாரு, சார் 4:30 மணிக்குன்னா நீங்கள் 4:30 மணிக்கெலாம் வர முடியாது, ஒரு 3 o'clock ரெடி ஆகிடுங்க, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க சார். 3 o'clock சேம் அதே மாதிரி. ஆனால் இங்கே ஹீட்டர் இருக்குது, சுடு தண்ணிலாம் இருக்குது. பா இறைவன் கருணை. நீ சொல்கிற ஏர்லி மார்னிங் சார். ஓ சரி. அப்போது 1:30 மணிக்கு நான் எழுதுக்கிறேங்க சார். என்னடா குளிர் இப்படிலாம் ஏறுது, அதுக்குள்ள ரூமில் ஹீட்டர்லாம் வச்சுட்டாங்க. குளிர் ஏன்டா இப்படி ஏறுது, என்னதான் இருக்குன்னு டெம்பரேச்சர் பார்த்தா -டிகிரியில் இருக்குது. அப்போது கோயிலுக்கு போனால் அப்புறம் யுவராஜ் கரெக்டாக 3 மணிக்கு வெளில வரோம். வெளில வந்துட்டு ஃபுல் பேக்கடு, ஃபுல் ஜர்க்கின். நான் ஆல்ரெடி பத்ரிநாத்தில் வேறு திரும்ப போய் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் கொண்டு போன ரைட் கோட்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் எந்த குளிரையும் தாங்குற மாதிரி தெரில. அப்புறம் அங்கே போய் ஸ்ட்ராங்காக கேட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு புது ஜர்க்கின் வாங்கி போட்டுட்டு 3 மணிக்கு ரெடி ஆகி போகிறோங்க சார். செம்ம டயர்டு, தூக்கம் ஒரு பக்கம், குளிர் ஒரு பக்கம். அந்த ட்ரெக்கிங் ஷூலாம் வேறு சேஃபாக எடுத்துகிட்டு போனாலும் அதெல்லாம் காப்பாற்றிட்டு வச்சுங்க. உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய்ட்டு உட்கார வச்சிட்டாங்க. போனவொடனே ஆதிசங்கர தவம் பண்ணாலும் அங்கேயும் இருக்குது. அங்கே தான் அவர் தான் வந்து பத்ரிநாத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக நான் யுவராஜிட்ட சொன்னேன், யுவராஜ் தியானம் பண்ண டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே இங்கே இந்த டேபிளே உட்காந்து மெடிடேஷன். சார் ஆக்சுவலி என்னென்னா தியானம் பண்ணுறதுக்கு தரை மட்டுமே கிடையாது சார், நீங்கள் எங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம் சார். இங்கே உட்காந்து கூட தியானம் பண்ணலாம், படியில் உட்காந்து கூட தியானம் பண்ணலாம், கிச்சனில் உட்காந்து தியானம் பண்ணலாம், டேபிளில் உட்காந்து தியானம் பண்ணலாம், ஸ்டூலில். தியானம்னா நீங்கள் மனசு ஒருநிலைப்படுத்த தவிர உங்கள் உடம்பு அசைவப்பத்து கிடையாதுங்க சார். அப்போ நான் இங்கேயே உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன் யுவராஜ். அப்படின்றப்போ எனக்கு மெடிடேஷன் ஒரு உத்தரவு வருது, அந்த சிலை மாதிரி ஒரு சிலை அங்கே வாங்கி வைக்கணும்னு உத்தரவு வருது. எங்கள் கேதார்நாத்தில் இது கார்த்திக் சுவாமி டெம்பிளில் ஒரு சிலை பர்மனெண்ட்டாக அங்கே கொடுத்துருந்தோம். அந்த சிலை அந்த காட்சியோடு வருது. அந்த சிலை எப்படி இருக்கும், அடுத்த 200 வருஷம் ஆனாலும் ஒரு தமிழன் இந்த சிலையை கொடுத்தான்னு ஹிஸ்ட்ரியில் இருக்கும். உத்தரகாண்ட் அரசோட குறிப்பேடில் இருக்கும். ஒரு தமிழன் கொடுத்தான் 200 வருஷம் அங்கே இருக்குன்னா அப்போ பார்த்துங்க முருகர் என்ன மாதிரி கணக்கு போட்டிருக்காருன்ட்டு. சரி இந்த சிலை யார்கிட்ட கொடுக்கணும், நம்ம விளக்கிட்ட தானே வாங்கணும், விளக்கடை அம்மாக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவோன்ட்டு. அப்போது நான் அப்படின்னு வச்சுருக்கேன், முருகா இவ்வளோ தூரம் இவ்வளோ கடல் கடந்து இத்தனை தூரம் பயணம் பண்ணியிருக்கேன், நீ என் கூட ட்ராவல் பண்ணுறதை காட்டு முருகா, ஏதாவது ரூபத்தை நீ காட்டு முருகான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் சார். நவரவே இல்லை. ஆனால் உங்களுக்கு அது வேண்டப்ப தெரியலையா, என்னடா ஒரு இதாக கேட்குறோமே முருகர்கிட்ட அப்படின்னு சொல்லி தோணல. அதுதான் நான் அப்பப்போ இந்த மாதிரிங்க சார். ஏன்னா நான் சார் சோதனை எல்லாருக்கும் வருங்க சார், நம்மலாம் எந்த சக்தியும் கிடையாது, நம்மளும் சாதாரண மனிதன் தானே. நான் டவுன் ஆகிறப்போ முருகர்கிட்ட கேட்ட கேள்வி நான் பேட்டியில் சொன்னேன், நீங்கள் எப்போல்லாம் டவுன் ஆகல முருகன் இருக்கன்னு காட்டுவார் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போது முருகா நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து எங்கேயோ ஒருத்தர் உணர முருகா இவ்வளோ தூரம் தாண்டி வந்துருங்க பத்ரிநாத்தில். அப்போது மைக்கில் கூப்பிட்றாங்க, அபிஷேகத்தை புக் பண்ணலாம், 60 பேர்கிட்ட புக் பண்ணியிருக்காங்க, 62 பேர்கிட்ட. நாங்கள் தானே கடைசியாக புக் பண்ணோம். கரெக்டாக எங்கள் பேர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி முருகன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்றான்.
எனக்கு பெரிய ஆச்சரியம். ம். என்னடா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலையே, முருகன் இருக்காரா கட்டணா, முருகன்ற பேர்லேயே வந்திருக்கானே. நான் அந்த கூட்டத்தில் இந்த முருகனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆந்திராவில் இருக்கார். எப்படி முருகன் வந்திருக்காருன்னா, அவங்க அப்பா தமிழ், அம்மா வந்து தெலுங்கு. அப்பா முருக பக்தருக்கா அந்த பேரை வச்சிருக்காரு முருகன் சொல்லி. ஏன்னா ஆந்திராவில் வந்து நீங்கள் கார்த்திக் சுப்பிரமணியம் அந்த மாதிரி பேர் வைப்பாங்க, முருகன்ற பேர் வைக்க மாட்டாங்க. அப்போ அவர் சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் உட்கார வேண்டிய இடத்துல நீங்கள் தயவுசெய்து உட்காருங்க, நான் எங்கேயோ நான் உள்ள சார் எல்லாருமே முன்னாடி போகணும்னு நினச்சாங்க சார். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, இத்தனை கிலோமீட்டர் திறந்து ஒரு உள்ளே கொண்டு வந்து விட்டாரு கருவேல, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? சாமியை வந்து வந்துட்டோமே, சாமி உணர்ந்துட்டோமே. முன்னாடி தான் போய் பார்த்தாலே இல்லை ரொம்ப நேரம் உட்கார முடியாது, முட்டி பிரச்சனை. அவர் எனக்கு கொடுத்த இடத்துல அவர் உட்கார வச்சுன்னா அவருக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படி கணக்கு பாருங்க, அவரு பேர் கொண்டவனுக்கு நான் அங்கே வந்து ஒரு விஷயம் செய்கிறேன். பெருமாள் பேர் கொண்டவர் நீங்கள், இதில் அதான் முக்கியமான விஷயம். அவர் முருகன் ஆந்திர பிரதேசம் மைக்கில் சொல்கிறாங்க சார், மைக்கில் கூப்பிட்றாங்க அங்கே. இது இப்பயும் அந்த வழக்கம் இருக்குது. அப்போ எங்கள் பேரை கூப்பிட்றோம். கடைசியாக கோபி சேதுராமன்னு 2 பேரும் பண்ணுறோம். அப்படியே லைவாக பார்க்குறேன் சார். அந்த ஒரு வீடியோ இருக்குது. இது பெரிய அதிசயம் என்னென்னா, எனக்கு வந்து அந்த பாஸ்கர் அனுப்புகிறார், பாபாஜியை பற்றி ரொம்ப உணர்ந்தவர். அந்த வீடியோவை நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, இந்த சாமி தான் அந்த சாமின்னு எனக்கு தெரியல. அங்கே கோயில் மராஜிக்கிட்ட போய் இந்த வீடியோ காமிச்சு இவரோட சிலை எங்கே இருக்குன்ட்டார். அவர் சொல்ற அவர் தான் பத்ரிநாத்ன்றார். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடச்சிது, யாருக்கு எனக்கு அதை அனுப்புங்க, இவ்வளோ கிளியராக வந்து இது வரைக்கும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட அந்த வீடியோ வாங்கிட்டு அப்புறம் தான் ஹிஸ்ட்ரியை சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி மராஜ் வந்து அவரோட கனவுல வந்து சொல்லி பாபாஜி வரைஞ்சிருக்காரு. பாபாஜி முடியோட பாபாஜி அங்கே தியானம் பண்ணியிருக்காரு. அவர் தான் பத்ரிநாத் அவதாரமாக கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய உண்மை சொன்னாங்க சார். பெரிய விஷயம் சார், மிகப்பெரிய விஷயம், பெரிய ஒரு விஷயங்க சார். 6:30 மணிக்கு அபிஷேகம் முடியுது. அவ்வளோ பொறுமையாக பண்ணாங்க, நிதானமாக பண்ணாங்க. குபேரர், பத்ரிநாத், லக்ஷ்மி, துர்கன் எல்லா அம்சமும் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வந்த அப்புறம் நான் அதிசயமாக பார்த்து ரொம்ப நேரமாக வியந்த விஷயம் என்னன்னாங்க சார், பத்ரிநாத் சுவாமி கோயிலில் ஒரு வெந்நீர் ஊற்று இருக்குங்க சார். அவ்வளோ பெரிய குளிர் பிரதேசத்தில் அந்த வெந்நீர் ஊற்று எப்படின்னே தெரியல சார், அவ்வளோ சூடாக இருக்குது சார். தண்ணி கை வச்சு பார்த்தேங்க சார். அங்கே குளிச்சுட்டே இருக்காங்க சார் மக்கள். அந்த வெந்நீர் ஊற்று பெரிய அதிசயம் சார். ஆமாம், குளிரில் எப்படி வெந்நீர் வரும்? அது வந்து அவங்க அறிவியல் படி வாழ்க்கைனா இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயம் சார். அதெல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு பத்ரிநாத் கிளம்பி கார் ஏறணும். முதல் வேலை விளக்கடாமல் ரீச் பண்ணுற முடியல. சொல்லி ஆகணுமே சில அடுத்தடுத்து முருகர் எப்போ கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம உத்தரவு வந்துடும். ஆனால் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு எப்படியும் அவங்கள பிடிச்சி, அம்மா பத்ரிநாத்தில் இருக்கேன், முருகர் இந்த உத்தரவு கொடுத்தாரு, யார் அந்த சிலையை செஞ்சாங்களோ அதே ஆள் தான் செய்யணும், அதே மாதிரி தான் செய்யணும். ஆனால் இதை செஞ்சதை விட இன்னும் கூடுதல் கவனமாக, இன்னும் விலை அதிகமாக கூட பரவாயில்ல, 500 வருஷம் ஆனாலும் அந்த சிலைக்கு ஒன்றும் பாதிப்படக்கூடாது. எவ்வளோ கடும் சீற்றத்தில் இருந்தாலும் சரி. ஆனால் அங்கே கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்கும், அது பார்த்துங்க. பனி பிரதேசம், அது என்ன ஆனாலும் அந்த மெட்டல் வந்து ஒன்றும் பாதிப்பாயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பனியில் இருந்தால் மெட்டல் ஒரு சமயத்தில் கிராக் ஆக தெரியலங்க சார், இல்லை கருப்படிச்சிடும். அந்த மாதிரி கூட ஆகக்கூடாது. நீங்கள் எனக்கு இந்த சிலை என்ன கொடுத்தோம் அதை விட எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல செய்யுங்கன்னு அவ்வளோ ஆச்சரியம். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த முருகர் சிலை அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க அப்படின்னாங்க. ஒன்று ராஜலட்சுமி சொல்ல, அந்த முருகர் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தம், இந்த முருகர் தான் உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு இமயமலைக்கு சொந்தம். முருகர் சிலை செய்கிறீங்க, எப்போ டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்லிங்க, 1 மாதம் டைம் எடுத்துங்க, பக்காவாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஆச்சரியம், சந்தோஷம். இதில் நீங்களும் ஒரு கருவி, நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இதில் நீங்களும் ஒரு கருவி. எனக்கு அப்போ தான் உங்கள் ஞாபகம் வருது, இவர் சொல்லிட்டே இருந்தாரே முருகன் உருவம் கொடுத்தனும் அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, உண்மையிலே இந்த முருகர் சிலைக்கு போகிறோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ராஜலட்சுமியாக ஃபோன் பண்ணி சொன்னால், அப்புறம் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் இந்த மாதிரி ஒரு தியானத்தில் உத்தரவு வந்துச்சு, இந்த முருகர் சிலை செஞ்சு நாங்கள் கொடுத்துறாங்க சார், இது நீங்கள் அரசு தரப்பில் அரசு குறிப்பிடல இந்த சிலையை போய் கொண்டு போய் செய்யுங்க சார், சேர்த்துருங்க சார். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ரெக்கார்டாக வந்துச்சுன்னா அது யாரும் எடுக்க முடியாது. நாளைக்கு அந்த சிலையை களவாண்டு போனால் கூட தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க போலீஸ். முருகர் அதை விட மாட்டார்னு வச்சுங்க. ஆனால் அரசு பாதுகாப்பில் வந்துடுதுல, அப்போ சொன்னால் அவருக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். எப்போ வைக்கலாம் அப்படின்னு நானே சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் செப்டம்பர் மாதம் கொண்டு போய் வைக்கலான்னு உத்தரவு கிடச்சிது. அதுக்குள்ளே பக்கா ரெடி பண்ணி திரும்ப அந்த சிலையை வச்சு உங்கள் சேனல்லே வந்து நான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். அதுக்கப்புறம் குருவை பார்த்தீங்களா சார், தயானந்த சரஸ்வதியாவை, அந்த கதையும் சொல்லுங்கள் சார். அதான் சார், பத்ரிநாத்தில் வந்து